இந்த வெயில் காலம் வந்த கொஞ்ச நாளாவே நிறைய பேர் வேர்க்குரு சூடு கோப்பலம் வந்து ரொம்ப அவதிப்படுவீங்க. அவங்க எல்லாமே இந்த சூப்பர் டிப்ஸை ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாங்க, நம்ம உடம்புல வர பல நோய்க்கு முக்கிய காரணம் அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பொருள் அந்தந்த சீசன்ல சாப்பிடாம இருக்கிறது தான். இது நொங்கு சீசன்ன்றதால நானும் எங்க பசங்களும் நொங்க வெட்ட ஆரம்பிச்சோம். எனக்கு தெரிஞ்சு இந்த நொங்கு சீசன்ல நாங்க வெட்டுற 8வது நொங்கு வெட்ட இது. நீங்க இந்த சீசன்ல எத்தனை டைம் நொங்கு வெட்டி சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, வெட்டின நொங்க எல்லாத்தையும் சீவி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நொங்க சீவி எடுத்துக்கணும். சீவன நொங்க எல்லாத்தையுமே வழக்கம் போல நானும் எங்க பசங்களும் சாப்பிட்டோம் பாருங்க. உண்மையாலுமே டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. இப்ப இருக்கிற நிறைய பேர் காசு கொடுத்து கூட அந்த நொங்க வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா நாங்க எல்லாரும் கிராமத்துல இருக்கிறோம். அதனால எங்களுக்கு நொங்கு எல்லாமே சாப்பிடுறதுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். சரிங்க, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நிறைய பேருக்கு இந்த வெயில் காலத்துல வேர்க்குரு சூடு கொப்பளம்னு சொல்லிட்டு வரும். அவங்க எல்லாமே இது மாதிரி ஒரு இளநொங்க வெட்டி அதை எடுத்து உடம்பு ஃபுல்லாவே தேய்ச்சி குளிச்சாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய சூடு கொப்பளம் வேர்க்குரு எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம முகம் நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு ஷைனிங்காவும் இருக்கும். குறிப்பா